பிரதமர் மோடி அவர்களின் இந்த தமிழக இன்றைய வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரோட் ஷோ புறப்பட்ட பிரதமர் மோடி அவர்கள் வழிநெடுகிலும் திரண்டிருந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்து கதவை திறந்து கதவில் ஓரமாக உள்ளே காரில் நின்றபடியே நின்று மக்களுக்கு உற்சாகமாக கையசைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு அரசு நலத்திட்ட உதவிகள் விழாவோ அரசு தொடக்க விழாவோ புதிய கட்டடங்களுக்கான தொடக்க விழா என்றெல்லாம் இல்லாமல் இது தமிழ் மண்ணின் அடையாளமாக விளங்கக்கூடிய ராஜேந்திர சோழனின் 1005ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் ஆடி திருவாதிரை விழா என்பதை மக்கள் உணர்வுபூர்வமான விழாவாக எடுத்துக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று பிரதமரின் வருகையை இப்படி கொண்டாடி வருகிறார்கள் என்பதை நாம் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஹெலிபேடில் இருந்து இறங்கிய ஹெலிபேடுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து காரில் புறப்பட்ட சில பகுதிகளிலிருந்து கடக்கும் பொழுது மக்கள் வெள்ளத்தை தான் நாம் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அங்கே மக்கள் பூமழை பொழியக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறோம். 1 கிலோமீட்டர் தூரம்தான் பயண தூரம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த 1 கிலோமீட்டரை கடப்பதற்கே சில மணித்துளிகள் ஆகும் என்கிற அளவிற்கு வாகனம் மிக மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. அங்கே வழிநெடுகிலும் காத்திருந்த மக்கள் உற்சாகமாக பூக்களை வாரி இறைத்து பாரத பிரதமர் மோடி அவர்களை தமிழ் மண்ணிற்கு வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் அடையாளமாக ஆணித்தரமான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தோமேயானால், தமிழ் மண்ணிலே ஒரு வீரம் செறிந்த மன்னராக இருந்தவர், தமிழ் மன்னர்களின் பேரரசை உருவாக்கிய ஒரு மாமன்னர் தான் ராஜேந்திர சோழன். அயல் நாடுகளை இங்கிருந்து சென்று கடல் வழியாக சென்று போரிட்டு வென்ற ஒரு மாமன்னனின் அடையாள பகுதிக்கு வரக்கூடிய இன்றைய பிரதமர் அவர்களை உற்சாகமாக வரவேற்பது தங்களின் கடமை உணர்வு என்றே அங்கே மக்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில மணி துளிகளில் அங்கே கோவில் பகுதிக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் செல்ல இருக்கிறார். அங்கே அந்த கோவிலை நிர்மாணித்த ராஜேந்திர சோழன் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் நாணயத்தை வெளியிடவும் அங்கே நிகழ்வு தயாராகி கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் சிம்பொனி இசை நிகழ்ச்சியும் அங்கே இசைக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் பொதுமக்களின் வெள்ளத்திலே அங்கே வந்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். இரு மருங்கிலுமிருந்து பூமழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பூமழையில் நனைந்தபடியே காரில் ஒரு பகுதியில் நின்று கொண்டு மக்களின் உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டு காரில் வந்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். இளவரசன், தற்பொழுது உள்ள உற்சாக நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பா சொன்னீர்கள். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு சற்று முன் பாரத பிரதமர் உள்ள தரிசன விழாவில் சென்றுள்ளார். அங்க பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளது. அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அலுவலகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதற்காக பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அலுவலகத்திற்கு பொறுப்பில் பிரதமர் பார்வையிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்குள் சென்று அங்குள்ள சிவலிங்கத்துக்கு அவர் வழிபடுத்துகிறார். தங்கையில கொண்டு கூறியது போல தங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றி அந்த நடைபெறுகிறது. அதற்கு பிறகு இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய சிந்தனை கோவில் சுற்றுப்புறத்தில் இடம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிந்தனை இசையை மக்களோடு மக்களாக உட்கார்ந்து அவர் அந்த இசை நிகழ்ச்சியை கேட்கிறார். அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி முடிவுற்ற பின் ராஜேந்திர சோழனுடைய நாணயம் மற்றும் பல்வேறு மத்திய அரசின் மூலம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு ஏதுவாக பல்வேறு திட்டங்களையும் அறிவிக்க உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படும் நிலையில தான் தற்போது இந்த கங்கை கொண்ட சோழபுரமே மக்கள் வெள்ளத்தில் காட்சியளிக்கிறது. சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் இருபுறமும் சாலையின் இருபுறமும் மக்கள் வெள்ளத்தில் அவர் தமிழக பாரம்பரிய வேஷ்டி சட்டையை அணிந்து பாரத பிரதமர் வந்தது இங்குள்ள மக்களிடையே மிக ஆர்வத்துடன் அவர் கையை ஆட்டி பொதுமக்கள் உற்சாகம் தெரிவித்தனர். அதாவது உலகின் எந்த ஒரு பகுதிக்கு சென்றாலும் தமிழனுடைய பெருமையை பறைசாற்றுவதில் பாரத பிரதமர் சற்றும் புரிந்துள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தமிழின் திருக்குறளை செய்வார். திருக்குறள் மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய அடையாளங்கள் தெரியாலும் ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் கண்டிப்பாக அவர் எடுத்திருப்பார். இந்த நிலையில தமிழனுடைய பெருமையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு
பல்வேறு நாடுகளை படையெடுத்து பறைசாற்றிய அந்த மாமன்னனுடைய படைப்பலத்தையும் அவருடைய நீர் மேலாண்மை அவருடைய ஆட்சித்திறனையும் கௌரவிக்கும் வகையில் தான் பாரத பிரதமரே இந்த நேரில் வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துள்ளார். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் தற்போது கோயில் சொல்ற நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பாரத பிரதமர் வந்து அந்த தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மற்றும் துண்டு அணிந்து வந்திருந்தார். அதனை பார்த்தவுடன் மக்கள் இன்னும் மதிப்பு வெள்ளத்துல அவரை பார்த்து கையா ஆட்டிய நிலையில பல்வேறு பகுதிகளில் மர சிலைகளிலும் வீட்டின் ஓடுகள் மீதும் பல்வேறு பகுதிகளில் வந்து ஏறி நின்று பாரத பிரதமரை வந்து வாகனங்கள் வந்ததை பார்க்க முடிந்தது. சாலையில் அதை நம்ம ஏற்கனவே கூறியது போல தென்னேரியில இருந்து அவர் வாகனத்தில் வரும் வழி அனைத்து பகுதிகள் வந்து பொதுமக்கள் நிறைய பேர் சென்றதால் வாகனமே வந்து மெதுவாக தான் பாரத பிரதமர் வாகனம் புரிந்து வந்தது. இதனால் வந்து சுமார் ஒரு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடத்திற்கு மேலாக ரோடு ஷோ நிகழ்ச்சியில வந்து பிரதமர் வந்து பொதுமக்களுக்கு வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து 20 கைகளையும் மாற்றியவாறு கோயிலுக்குள் சென்றார். இப்போது கோயிலுக்குள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நிலையில சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கோயிலுக்குள் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் பாரத பிரதமர் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் வந்து பாரத பிரதமர் பொன்னேரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி விமான நிலையம் செல்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் உள்பகுதியில் இருந்து அங்கிருந்து வந்து டெல்லிக்கு வந்து பாரத பிரதமரின் சிறப்பு விமானம் காத்திருக்கிறது. அந்த விமானத்தில் இன்று மதியம் ஒரு 2 to 3 மணிக்கு புறப்படுவதற்கு தயாராக அந்த விமானத்துடன் இன்று நாளைக்கு டெல்லிக்கு செல்வார் எதிர்பார்க்கும் நிலையில பாரத பிரதமர் கோயிலுக்குள் சென்றாலும் இன்னும் வந்து பொதுமக்கள் யாரும் இந்த பகுதியை விட்டு செல்லாமல் மீண்டும் பாரத பிரதமர் மோடியை பார்க்க வேண்டும் என்ற உற்சாகத்தில் சாலையில் இருவரையும் காத்துக் கொண்டு இருக்கின்றனர். மீண்டும் பிரதமர் மோடிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவிப்பதற்காக ஆர்வமுடன் இந்த வெயிலையும் பொறுப்பாக காத்துக் கொண்டிருக்கும் நிலையில ஏற்கனவே நீங்கள் கூறுவது போல தமிழ் மன்னன் வந்து உலக அளவில் பறைசாற்றும் வகையில் பிரதமர் மோடி இங்கு வந்துள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வு போல் இப்போது உள்ளதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அந்த அளவுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் இன்று உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற உள்ள நிலையில் இந்த சுற்றுலா பயணிகள் ஏற்கனவே யுனெஸ்கோ அறிவித்து இந்த கோயிலில் இருந்தாலும் வந்து பிரதமர் மோடி வந்ததால் இன்னும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த பகுதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வந்து சுற்றுலா மையத்தினால் வாழ்கிற பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் என எதிர்பார்க்கப்படுகிறதால் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வந்து பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்தின் வருகை வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தில் வந்து இந்த பகுதி சுற்றுலா தலைவர்களுக்கு மட்டுமில்லாமல் பல்வேறு இதனால் பல்வேறு வணிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வந்து பயனடைவார்கள் என எதிர்பார்ப்பதால் மக்கள் மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள அனைத்து தரப்பினரும் வந்து பிரதமர் மோடியை வந்து மகிழ்ச்சியாக வரவேற்று காத்துக் கொண்டிருக்கின்றனர். தமிழர் நீங்கள் குறிப்பிட்டதை போல மக்கள் உற்சாக வெள்ளத்தில் இருக்க அவர்களை பார்த்து பிரதமர் மோடி அவர்களும் உற்சாகத்தில் அங்கே கையசைத்து அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கே உள்ள சோழீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளே சென்று பார்வதி துர்கா அம்மனை வழிபட்டிருக்கிறார். தொடர்ந்து பிரதமர் அவர்கள் உள்ளே சென்றாலும் பொதுமக்கள் அங்கே வெளியே காத்துக்கொண்டு ஆவலாக இருக்கிறார்கள். மிக முக்கியமான தருணமாக இது மக்கள் நினைக்கிறார்கள்.